எஸ்தரின் சரித்திர புஸ்தகம் 10வது அதிகாரம். இந்த புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரம். அந்த அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். 3 வசனங்கள் உள்ள ஒரு சின்ன அதிகாரம். வசனங்களை நான் வாசித்து பிறகு இதற்கான விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். எஸ்தர் 10வது அதிகாரம் முதல் 3 வசனம். ராஜாவாகிய அகாஸ்வேரு தேசத்தின் மேலும் சமுத்திரத்தில் உள்ள தீவுகளின் மேலும் பகுதி ஏற்படுத்தினான். வல்லமையும் பராக்கிரமுமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயினுடைய மேன்மையின் விற்த்தாந்தமும் மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவதவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாயிருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். ரொம்ப அருமையான வார்த்தைகளோட இந்த எஸ்தர் புத்தகம் நிறைவடைகிறது. இந்த அதிகாரத்தை நாம ஒரு தலைப்பின் கீழாக சிந்திக்கலாம். ரொம்ப முக்கியமா அகாஸ்வேருவை பத்தி, அகாஸ்வேருவினுடைய வல்லமையை பத்தி இங்கு சொல்லப்பட்டிருந்த போதிலும் நான் ரொம்ப முக்கியமா கவனிச்சு பார்க்கறது என்னன்னா, மொர்தெகாயினுடைய மேன்மையையும் மொர்தெகாயினுடைய நற்குணத்தையும் தான் பார்க்கிறேன். ஆகவே அதை தான் நம்ம பார்க்கணும். இந்த தலைப்பே மொர்தெகாயின் மேன்மையும் நற்குணமும் என்றுதான் நான் வைத்திருக்கிறேன். ரொம்ப முக்கியமா மொர்தெகாயை தான் இந்த வசனங்களை நம்ம கவனிக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்தர் புத்தகத்துல மிகச்சிறிய அதிகாரம் இதுதான். இதுக்கு முந்தைய 9வது அதிகாரம் மிகப்பெரிய அதிகாரமாக இருந்தது. அதை போன வாரம் நாம சிந்தித்து பார்த்தோம். கர்த்தரின் பகை தீர்க்கும் நியாய தீர்ப்பு. அந்த யூதர்கள் தங்களை அழிப்பதற்கு திட்டமிட்டிருந்த ஜனங்களை அவர்கள் எப்படி அழித்து நிர்மூலமாக்கினார்கள் என்பதை பற்றி அந்த 9வது அதிகாரத்துல விவரமாக எழுதப்பட்டிருந்த போதிலும் இந்த யூதர்கள் செய்த காரியமாக அதை நாம பார்க்காம அது கர்த்தருடைய பகை தீர்க்கும் நியாய தீர்ப்பாக பார்க்க வேண்டும் என்று அந்த செய்தியில நாம சிந்தித்து பார்த்தோம். இந்த 10வது அதிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி சுருக்கமாக இந்த 9 அதிகாரத்துல நாம என்ன பார்த்திருக்கிறோம்ன்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு 10வது அதிகாரத்துக்குள்ள போகலாம். இந்த யூதர்களின் சத்துரு என்று வேதம் அழைக்கிற ஆமான் என்கிற இந்த ஆகாகியன் தன்னுடைய ஜென்ம விரோதிகளாக அவன் நினைச்சிருந்த யூதர்களை அழிக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை போட்டிருந்தான். அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அதிகாரத்திலையும் அவன் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அகாஸ்வேரு அவனுக்கு அடுத்தபடியாக அந்த 127 நாடுகள்லையும் தன்னுடைய அதிகாரத்துக்கு அடுத்த அதிகாரமாக இந்த ஆமானுக்கு அதிகாரம் கொடுத்து தன்னுடைய முத்திரை மோதிரத்தை ஆகானுக்கு கொடுத்து அவன் நினைச்சதெல்லாம் செய்யக்கூடிய அதிகாரத்தையும் கொடுத்து வைத்திருந்தான். அகாஸ்வேரு அரசாண்ட அந்த 127 நாடுகள்லையும் அவனுக்கு அதிகாரமும் மரியாதையும் இருந்ததை பார்க்கிறோம். இப்படி தனக்கு கிடைத்த அந்த அதிகாரத்தை அவன் பயன்படுத்தி ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டு அகாஸ்வேரு ராஜாவையும் சம்மதிக்க பண்ணி தன்னுடைய ஜென்ம எதிரிகளாக அவன் நினைச்சு கொண்டிருந்த யூதர்கள் அழிப்பதற்கான திட்டத்தை அவன் செயல்படுத்தினத நம்ம பார்த்தோம். ஆதார் மாதம் என்கிற அந்த 12வது மாதம் 13ஆம் தேதியில அந்த 127 நாடுகள்லையும் பரம்பி இருக்கிற யூதர்கள் ஒரே நாளில் அழிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டு அரச முத்திரையிடப்பட்டு நாடுகளுக்கு பறந்து சென்றது. அது அகாஸ்வேருவினுடைய பெயரால் கட்டளையிடப்பட்டு சென்றது. இந்த செய்தியை கேள்விப்பட்ட யூதர்கள் எல்லாம் கலங்கி ரொம்ப தவித்து போயிருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில மரண இருள், கார் இருள் சூழ்ந்திருந்தது. ஆண்டவரை நோக்கி அவங்க அபயமிட்டு கொண்டே தங்களுடைய மரண நாளை வேதனையோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு சூழ்நிலைக்கு அன்றைக்கு யூதர்கள் தள்ளப்பட்டனர். ஆனா சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் ஏற்கனவே ஒரு திட்டம் போட்டு அதை செயல்படுத்தி கொண்டிருந்தார். மனிதர்களுடைய எண்ணங்களும் திட்டங்களும் எப்பவுமே
நடக்க போகிறது இல்ல. கடவுள் என்ன திட்டம் பண்ணியிருக்கிறாரோ அதுதான் நடக்க போகிறது. அவர் ஒரு திட்டத்தை போட்டு அந்த திட்டத்தை வரலாற்றுல செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமானுக்கு அது தெரியாது. சூசான் அரண்மனையில ஏற்கனவே தன்னுடைய 2 பிரதிநிதிகளை ஆண்டவர் கொண்டு சேர்த்திருந்தார். இவர்கள் 2 பேருமே பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டிருந்தவர்கள். இவர்களை அரசனுடைய அரண்மனையில் கொண்டு சேர்த்தது மட்டுமல்லாம அந்த 2 பேருக்குமே ரொம்ப மதிப்பான பதவியையும் ஆண்டவர் கொடுத்து வைத்திருந்தார். ஒருவனுடைய பெயர் மொர்தெகாய், மற்றவருடைய பெயர் எஸ்தர். மொர்தெகாய்க்கு அரண்மனையிலிருந்து வேலை செய்யக்கூடிய கண்காணிப்பு பணியை கொடுத்திருந்தார். எஸ்தருக்கோ அந்த நாட்டினுடைய மிக உயரிய பதவியாகிய அரசு என்கிற அந்த பதவியை கொடுத்து வைத்திருந்தார். ஆண்டவர் இந்த மொர்தெகாயையும் எஸ்தரையும் தன்னுடைய பிரதிநிதிகளாக பயன்படுத்தி கொண்டுதான் தன்னுடைய மக்களை பாதுகாக்கவும், கடவுள் தன்னுடைய எதிரிகளாக நினைத்திருந்த ஆகாகியர்களை பகை தீர்ப்பதற்கான செயல்களையும் அவர் செய்ததை நாம பார்க்கிறோம். தங்களுடைய அழிவை குறித்து மொர்தெகாயும் எஸ்தரும் கேள்விப்பட்டு ஆண்டவருடைய உதவியை நாடி ரொம்ப சமயோஜிதத்தோடு, இந்த சமயோஜிதம் அப்படின்னா சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ற விதத்துல செயல்படுதல். அப்படி சமயோஜிதத்தோடு அவர்கள் செயல்பட்டு அழிவில் இருந்த தங்களுடைய இனத்தை எப்படி காப்பாற்றினார்கள் என்பதுதான் இந்த எஸ்தர் புத்தகத்தினுடைய அற்புதமான விளக்கம். 2 பேருடைய செயல்களுமே அற்புதமானவைகள். இவர் 2 பேரும் சேர்ந்து திட்டமிட்டதின்படி முதலாவது ஆமான் அழிக்கப்பட்டான். அவனுடைய திட்டமும் அழிக்கப்பட்டது. அவனுடைய இனமும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டான். இதெல்லாம் ரொம்ப வேகமாக நடந்து முடிந்த செயல்களாக இருந்தது. யூதர்களின் அழிவுக்காக குறிக்கப்பட்ட அதே நாளில் அவர்களுடைய பகைஞர்கள் கூண்டோடு அழிக்கப்பட்டார்கள். அதை நினைவு கூறும் விதமாக பூரீம் எனும் பெயரால் ஒரு பண்டிகையையும் கொண்டாட தீர்மானிக்கப்பட்டு அதை தங்களுடைய ஒவ்வொரு வருடமும் பண்டிகையாக கொண்டாட தங்கள் மேல் அதை ஒரு கடமையாக ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பெரிய விடுதலையை கொடுத்தார். அந்த விடுதலையின் பண்டிகையை நினைவு கூறுகிறது தான் இந்த பூரீம் பண்டிகை. இதெல்லாம் இந்த 9 அதிகாரங்களை நம்ம பார்த்தோம். அகாஸ்வேருவினுடைய ஆடம்பரமான வாழ்க்கையை பார்த்தோம், ஆமான குறிச்சு பார்த்தோம். அதுக்கு பிறகு இந்த ஆமான் எவ்வளவு ரொம்ப தீவிரத்தோடு யூதர்களினுடைய அழிவுக்காக செயல்பட்டான், என்னென்னலாம் செஞ்சான். இதுக்கு மத்தியில ஆண்டவர் எப்படி இந்த 2 பேரையும் அரண்மனையில கொண்டு சேர்த்தார். ரொம்ப ஆச்சரியமான செயல்களால் நிறைந்ததுதான் இந்த எஸ்தர் புத்தகம். இன்னைக்கு இந்த 10வது அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது கடைசி அதிகாரம். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. 9வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், மொர்தெகாய் ராஜாவுக்கு அடுத்தவனாக உயர்த்தப்பட்டு ராஜாவினுடைய முத்திரை மோதிரம் மொர்தெகாயினிடம் இப்பொழுது இருக்கிறது. ராஜா எஸ்தருக்கு ஆகானுடைய அரண்மனையை கொடுக்க அந்த அரண்மனையினுடைய அதிகாரியாக எஸ்தர் மொர்தெகாய நியமிக்கிறதும், இப்ப இவங்க 2 பேருமே ரொம்ப பவர்ஃபுல்லான மக்களாக அந்த பெர்சிய சாம்ராஜ்யத்துல உயர்ந்திருந்ததையெல்லாம் நாம பார்த்தோம். இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு மொர்தெகாய் எப்படி செல்வாக்கு மிகுந்தவனாக தொடர்ந்து வளர்ந்தான் என்பதை தான் இந்த 10வது அதிகாரத்துல நாம பார்க்க போகிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு வர இருந்த ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றின நாட்களுக்கு பிறகு அந்த சூசான் அரண்மனையில நடந்தவற்றை தான் இந்த 10வது அதிகாரம் நமக்கு விளக்குகிறது. வசனங்களை நான் மறுபடியும் வாசிக்கிறேன், அதுக்கு பிறகு இதை நம்ம சிந்திக்கலாம். 1வது வசனத்துல இருந்து பாருங்க. ராஜாவாகிய அகாஸ்வேரு தேசத்தின் மேலும் சமுத்திரத்தில் உள்ள தீவுகளின் மேலும் பகுதி ஏற்படுத்தினான். வல்லமையும் பராக்கிரமமுமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவன் ஆக்கின மொர்தெகாயினுடைய மேன்மையின் விற்த்தாந்தமும் மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு 2வது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி
தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான் அப்படின்னு சொல்லி அந்த மொர்தெகாயினுடைய மேன்மை, அவனுடைய நற்குணம், தொடர்ந்து அவன் தன்னுடைய ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பான அரணாக இருந்திருக்கிறான்னு சொல்லி இந்த புத்தகம் நிறைவடைகிறது. உண்மையிலே பார்த்தோம்னா இத வாசித்து பார்க்கும்போது வரலாற்றுல ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 3 வசனங்களோட எஸ்தர் புத்தகம் நிறைவடையவில்லை. இதற்கு பிறகு ஒரு 6 அதிகாரங்கள் இருப்பதாக, அதாவது கிரேக்க மொழிபெயர்ப்புல ஒரு 6 அதிகாரங்கள் இந்த 3 வசனங்களுக்கு பிறகு இருந்ததாகவும், அத தள்ளுபடி ஆகமத்துல சேர்க்கப்பட்டு நீக்கப்பட்டிருப்பதாகவும் வரலாற்றுல நம்மால பார்க்க முடிகிறது. ஏன்னா ரொம்ப அப்ரப்டா இது கட்டான மாதிரி இருக்கு. சட்டுன்னு அந்த அதிகாரம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா அதுக்கு பிறகும் ஆண்டவர் மொர்தெகாயையும் எஸ்தரையும் எப்படி பயன்படுத்தினார் என்பதை விளக்கக்கூடிய அதிகாரங்களாக அவைகள் இருந்ததாக சொல்லப்படுகின்றன. இந்த தள்ளுபடி ஆகமத்துல சேர்க்கப்பட்டு நீக்கப்பட்ட இந்த அதிகாரங்கள்ல கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்த பிறகு மொர்தெகாயும் எஸ்தரும் எப்படி தங்களுடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து செயல்பட்டார்கள் என்பதை பற்றி விளக்கப்பட்டிருப்பதாகவும், மொர்தெகாய் ஒரு தரிசனத்தை பார்த்ததாகவும், அதற்கான அர்த்தங்கள் என்ன என்பது அந்த நீக்கப்பட்ட அதிகாரங்கள்ல விளக்கப்பட்டிருப்பதாக வரலாற்றுல நம்மால பார்க்க முடிகிறது. அதை குறித்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டா போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இல்லைன்னா ஆண்டவர் இந்த அதிகாரத்துல நமக்கு கொடுத்திருக்கிறது இந்த 3 வசனங்கள் மட்டுமே. ஆகவே நம்முடைய கவனத்தை இந்த 3 வசனங்கள்ல நாம செலுத்தலாம். மற்றவற்றை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் கிரேக்க மொழிபெயர்ப்புல இருந்ததாக சொல்லப்படுகிறது என்பதை நாம தெரிந்து வைத்திருப்போம். சரி, இந்த வசனங்களை 2 குறிப்புகளை நம்ம சிந்திக்கலாம். முதலாவது குறிப்பு அகாஸ்வேருவின் வளர்ச்சி. அவன் 127 நாடுகளை அரசாளக்கூடியவனாக இருந்த போதிலும் அவனுடைய வளர்ச்சியை பற்றியும் அவனுடைய வல்லமையை பற்றியும் இந்த வசனங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தி இருக்கிறார். முதல் 2 வசனங்கள் மூலமாக அதை நாம் பார்க்கலாம். 2வது இதுலதான் நம்ம கவனம் செலுத்த போறோம். மொர்தெகாயினுடைய மேன்மையும் நற்குணமும். அத 3வது வசனம் நமக்கு விளக்குகிறது. ஆக இந்த 2 குறிப்புகள் மூலமாக இந்த வசனங்களை சிந்திக்கலாம், நமக்கு தேவையான பாடங்களையும் கத்துக்கலாம். முதலாவது குறிப்பு அகாஸ்வேருவினுடைய வளர்ச்சி. இந்த முதல் 2 வசனங்கள்ல இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்த பிறகு, உண்மையிலேயே சொல்லணும்னா அகாஸ்வேருவினுடைய வாழ்க்கையில இந்த காலங்கள் ஒரு நன்மையின் காலங்களாக இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் விளக்கி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எஸ்தரும் மொர்தெகாயும் இப்படிப்பட்ட பதவியில் வருவதற்கு முன்பதாக ஆமான் பதவியில் இருந்தான். அவனோடு கூட அவனுடைய கையாட்களாக இருந்தவர்கள் எல்லாம் கூட பல காரியங்களை தவறாக செய்ததாகவும், அது அகாஸ்வேருவுக்கு கொஞ்சம் மன கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்திருந்ததாகவும், பல நேரங்கள்ல அகாஸ்வேரு தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்த முடியாம போயிருந்ததாகவும் பார்க்கிறோம். ஆனா மொர்தெகாய் ராஜாவுக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு வரப்பட்டு எஸ்தர் தன்னுடைய அரசியாக இருக்கிற இந்த காலங்கள்ல அகாஸ்வேருவுக்கு ஒரு நன்மையின் காலமாக இருந்ததுன்னு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை இந்த வசனங்கள்லயும் நம்மால பார்க்க முடிகிறது. முதலாவது வசனத்துல பாத்தீங்கன்னா, ராஜாவாகிய அகாஸ்வேரு தேசத்தின் மேலும் சமுத்திரத்தில் உள்ள தீவுகளின் மேலும் பகுதி ஏற்படுத்தினான். 2வது வசனத்துல வல்லமையும் பராக்கிரமமான அவனுடைய எல்லா செய்கைகளும். அப்படின்னா அந்த காலத்துல, அதாவது மொர்தெகாய் ராஜாவுக்கு அடுத்தவனாக இருந்தபோது, எஸ்தர் அரசியாக இருந்தபோது, இந்த அகாஸ்வேரு ரொம்ப வல்லமையோடு தன்னுடைய ராஜ்யத்தை உறுதிப்படுத்தி ஆளுகை செய்திருக்கிறான் என்று நாம பார்க்கிறோம். இதுல பகுதி ஏற்படுத்தினான்னு ஒரு வார்த்தை வருகிறதே, அந்த பகுதி ஏற்படுத்தினான்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருந்த நாடுகள்ல வரி ஏற்படுத்தி வரி வசூல் செய்திருக்கிறான் என்று நாம பார்க்கிறோம். இப்படி தங்களுடைய நாடுகளின் மீது வரிகளை விதிப்பதும் அந்த வரிகளை வசூலிப்பதும் 2 முக்கியமான காரணங்களுக்காக செய்யப்பட்டிருக்கிறது. இது அகாஸ்வேரு மட்டும் செய்யல,
ராஜ்யத்தில் இருக்கிற தன்னுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிற எல்லாருமே அதை செய்திருக்கிறாங்க. அதிகாரிகளா இருந்தவங்க, ராஜாக்களா இருந்தவங்க எல்லாம். இப்ப நாமே எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு டாக்ஸ் கட்டுறோம்ல, டாக்ஸ் எவ்வளோ டாக்ஸ் போகுது. பல நேரங்கள்ல அதுல நமக்கு விருப்பமே இல்லாம இருந்த போது எல்லாத்துக்கும் டாக்ஸ். இன்னும் கொஞ்ச காலம் போச்சுன்னா நம்ம சுவாசிக்கிற காற்றுக்கும் டாக்ஸ் கொடுத்துருவாங்க. நாம கட்டுற தண்ணிக்கு வரி கட்டுறோம், நாம இருக்கிற வீட்டுக்கு வரி கட்டுறோம், நாம போகிற சாலைக்கு வரி கட்டுறோம், நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் வரி கட்டுறோம். எல்லாத்துக்கும் வரி தான். இன்னும் கொஞ்ச நாள்ல விடுற காத்துக்கும் வரி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது இல்லைன்னா மூச்சை நிறுத்திடுன்னு சொல்லிடுவாங்க போல. அப்படி ஒரு சூழ்நிலை வருகிறது. ஏன் இப்படி ராஜ்யங்கள், அரசாளுகிறவர்கள் வரி வசூல் செய்கிறார்கள்னா பொதுவாக 2 காரணத்துக்காக அதை செய்யறாங்க. ஒன்னு, அந்த நாடுகளின் மீது இருக்கிற அதிகாரத்தை தெரியப்படுத்துவதற்கு. நான் தான் ஆளுகை செய்கிறேன், எனக்கு நீ வரி கட்டி ஆக வேண்டும், எனக்கு நீ கப்பம் கட்டி ஆக வேண்டும். இந்த கப்பம் கட்டணும்னு உடனே நம்ம மனசுக்கு ஒருத்தர் தான் ஞாபகம் வருவார். உங்களுக்கு யார் ஞாபகம் வர்றா? உங்களுக்கு யாராவது ஞாபகம் வர்றாங்களா? இந்த கப்பம் கட்டுறதுன்னு வந்த உடனே சும்மா சொல்லுங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன். ஏன்னா சின்ன பிள்ளைல அதெல்லாம் பார்த்து, அந்த நாடகங்கள், அந்த காலத்துல அந்த படங்கள் எல்லாம் பார்த்து, அந்த ஜாக்சன் துறைக்கு எதிராக அவர் பேசின அந்த வீர வசனத்தெல்லாம் எத்தனையோ முறை யாருமே இல்லாத இடத்துல சத்தமா பேசியிருக்கோம். உனக்கே நான் வரி கொடுக்கணும், இது என்னுடைய நாடு, என்னுடைய நிலம், என்னுடைய காற்று, நீ என்ன என்னுடைய வயல் நிலங்களுக்கு விவசாயம் செஞ்சியா, மஞ்சள் அரைத்து கொடுத்தியா, இப்படிலாம் ரொம்ப டயலாக் எல்லாம் பேசியிருப்பாங்க. நீ ஏன் என்கிட்ட வரி கேட்கிற, யார் கொடுப்பா உனக்கு கிட்டி, அது மாதிரி. சோ அதுதான் வரி. என்ன செய்யறான்னா, நான் உன்னை ஆளுகிறேன். வெள்ளக்காரன் நம்ம நாட்டை ஆளும் போது ஏன் வரி விதித்தான்? நான் உன்னை ஆளுகிறேன், நீ என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ் இருக்கிறாய், ஆகவே நீ எனக்கு என்ன செஞ்சு ஆகணும், வரி கட்டி ஆகணும், கப்பம் கட்டு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்ப பொதுவாகவே ஒரு நாட்டை ஆளுகிறவர்கள் இந்த வரி வசூல் செய்கிறது எதுக்காகனா தன்னுடைய அதிகாரத்தை தெரியப்படுத்துவதற்காக. அகாஸ்வேரு இங்க வரி வசூலித்ததினுடைய காரணம் என்ன? அந்த 127 நாடுகளையும் தன்னுடைய அதிகாரத்தை தெரியப்படுத்துவதற்காக, அந்த சுப்ரீம் பவர்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதை வெளிப்படுத்த. 2வது காரணம், அப்படி வரி வசூல் செய்கிறதின் மூலமாக நாடுகளுடைய கட்டமைப்பை மேம்படுத்துவார்கள். ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி செய்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்க பூரா ஊரை அடிச்சு ஒலையில போட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எல்லாத்தையும் அவனுடைய சுய லாபத்துக்காக அவன் வரியெல்லாம் வசூலிச்சு வாழ்வான். ஆனா சில நல்ல ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்க, இப்படி மக்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வரி பணத்தை வைத்து மக்களுடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு, எல்லோருமே அந்த ராஜ்யத்துல சமாதானமாக வாழ்வதற்கு தேவைகளை சந்தித்து, அந்த கட்டமைப்புன்னு சொல்றோம்ல, ஒரு ரோடு போடுறது, இப்ப நாம புரிஞ்சுக்க மாதிரினா நல்ல ரோடு போடுறது. நம்ம ஊர்ல எங்கேயும் நல்ல ரோடே இல்லை. ஒரு நல்ல ரோடு போடுற மாதிரி இருக்கும், அடுத்து அதை மாத்துவாங்க. குடிதண்ணியிலிருந்து அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பதற்கு, நல்ல பள்ளிகள், நல்ல மருத்துவமனைகள், மக்களுடைய தேவைகள் சந்திப்பதற்கு அந்த கட்டமைப்பெல்லாம் வளப்படுத்துவதற்கு வரிகள் வசூலிக்கப்பட்டிருக்கின்றன. அகாஸ்வேரு அவனுடைய காலத்துல இப்படி செய்திருக்கிறான். மொர்தெக்காய் அதில் ரொம்ப முக்கியமான பங்கு வகித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ராஜாவாகிய அகாஸ்வேரு தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருந்த எல்லா நாடுகளிலும் இப்படி முறையாக வரி செலுத்தும் வழக்கத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தி இருக்கிறான் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அத்தோடு இந்த வசனம் நின்று விடவில்லை. இவனுடைய அதிகாரம் எங்கெல்லாம் பரவி இருந்ததோ அங்கெல்லாம் இவனால் உயர்த்தப்பட்ட மொர்தெக்காயின் அதிகாரமும் பரவி இருந்தது என்று 2வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதாவது ராஜாவை அறிந்திருந்த, அவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருந்த எல்லாராலும் மொர்தெக்காய் அறியப்பட்டிருந்தான். அவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறோம் என்பதை அவர்கள் எல்லாம் உணர்ந்திருந்தார்கள். 2வது வசனத்தை பாருங்களேன். வல்லமையும் பராக்கிரமுமான அவனுடைய எல்லா செய்கைகளும், அதாவது அகாஸ்வேரு செய்த வல்லமையான செயல்கள், அவன் நடத்தின போர்கள், தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக அவன் செய்த செயல்கள், இதெல்லாம் அத்தோடு இல்ல. தொடர்ந்து பாருங்க. ராஜா பெரியவன் ஆக்கின மொர்தெக்காயினுடைய மேன்மையின் விற்த்தாந்தமும், the greatness of மொர்தெக்காய், அவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தான், எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தான், எவ்வளவு அதிகாரம் மிக்கவனாக இருந்தான்
எல்லாரிடத்திலும் செல்வாக்கு மிகுந்தவனாக இருந்தான் என்பது மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. இதெல்லாம் அந்த ஸ்க்ரோல்ஸ் சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, அரசனுடைய டைரின்னு பார்த்த ஞாபகம் இருக்கா? அதுல இதெல்லாம் எழுதி பாதுகாக்கப்பட்டிருந்தது. மொர்தெகாயினுடைய மேன்மையின் விற்த்தாந்தமும் அப்படின்னா அவன் எவ்வளவு செல்வாக்கு மிகுந்தவனாக இருந்திருக்கிறான் என்பதை குறிப்பிடுவதற்காக ஆவியானவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இவைகள் எல்லாம் அந்த காலத்துல ஆட்சி செய்து கொண்டிருந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தின் நடபடி புத்தகங்கள், அவங்களுடைய கிங்ஸ் டைரி, அதுல எழுதப்பட்டிருந்ததுன்னு நாம இங்க பாக்குறோம். இன்னைக்கு இதனுடைய பெரும் பகுதி அழிந்து போய்விட்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறாங்க. இருந்தாலும் அந்த காலத்துல எழுதப்பட்ட அந்த ஸ்க்ரோல்ஸ்ல சிலது மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அதுல இந்த குறிப்புகள் இருப்பதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இப்படி மொர்தெகாய் ராஜாவினால் உயர்த்தப்பட்டிருந்தான். அவனுடைய பெயரும் பெருமையும் ராஜ்யத்தின் எல்லா பகுதிகளிலையும் பரவி இருந்தது என்பதை இந்த 2வது வசனம் நமக்கு விளக்குகிறது. ஒரு கேள்வி கேட்கணும். அகாஸ்வேரோவை விடுங்க, அவன் ஒரு புறஜாதி அரசன். அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா அந்த 127 நாடுகளையும் அரசாண்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய நாடுகளை சரியாக நிர்வகித்து தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தி நாடுகளை கட்டமைத்து ஒரு ஒழுங்கோடு அதை ஆள்வதற்கான எல்லா முயற்சிகள்லையும் அவன் ஈடுபட்டு வருகிறான். அதுக்குதான் வரி வசூல்லாம் செய்யறான். ரொம்ப மைட்டி அவன் செயல்பட்டு இருக்கிறான். ஆனா அதுக்கு மத்தியில நாம கவனிக்க வேண்டியது யாருன்னா, அந்த நாட்டிற்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாக இருந்த இந்த மொர்தெகாய் எப்படி உயர்த்தப்பட்டான்றத கவனிக்கணும். மொர்தெகாய் இப்படி மதிக்கப்படுவதற்கும் உயர்த்தப்படுவதற்கு என்ன காரணம்? இந்த கேள்வியை நம்ம கேட்டே ஆகணும். எத்தனை பேர் நீங்க இந்த கேள்வியை எஸ்தர் புத்தகத்தை இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது கேட்டீங்க, அதுக்கான பதில நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அது நிச்சயமா கேட்கணும். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பழக்கம் என்னன்னா, சுபமாக எல்லாம் முடிந்து விட்டா சுபமாக முடிந்து விட்டதுன்னு நாமும் சுபம்னு போட்டுட்டு கிளம்பிடுவோம். அவ்வளவுதானே, முடிஞ்சிருச்சு. மொர்தெகாய் ரொம்ப பெரியவனா இருந்தா அதோட அந்த புக்கும், அதுக்கு மேல நாம என்ன யோசிக்கிறதுன்னு நம்முடைய மூளை அதோட நின்று விடுகிறது. ஆனா அங்க ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். இந்த மொர்தெகாய் இப்படி அகாஸ்வேருவினுடைய எல்லா நாடுகளையும் மதிக்கப்படுவதற்கும் உயர்த்தப்படுவதற்கு என்ன காரணம்ங்கிற கேள்வியை நிச்சயம் கேட்கணும். அதுக்கான பதில தான் இந்த 3வது வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த புத்தகத்தை நிறைவு செய்கிற இந்த வசனத்திலிருந்து நிறைய பாடங்களை நாம கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன்னா அன்னைக்கு மொர்தெகாய், நல்ல காது கொடுத்து கேளுங்க, ஒரு புறஜாதியான நாட்டுல ஒரு புறஜாதிகளுக்கு மத்தியில வாழ்ந்த போதிலும் அவன் எப்படிப்பட்ட ஒழுக்கத்தோடு வாழ்ந்தான் என்பதை பார்க்கிற போது அது நமக்கு ரொம்ப பெரிய பாடங்களை கற்றுத்தர போகிறது. ஆகவே அதை தான் கவனிக்க போகிறோம். 2வது குறிப்பு, மொர்தெகாயின் மேன்மையும் நற்குணமும். முதல் குறிப்பு நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். முதல் அந்த 2 வசனங்கள் மூலமாக அகாஸ்வேருவினுடைய வளர்ச்சியை குறித்து பார்த்தோம். இப்ப அந்த 3வது வசனம் நமக்கு மொர்தெகாயினுடைய மேன்மையை பற்றியும் நற்குணத்தை பற்றியும் விளக்குகிறது. வசனத்தையும் வாசிக்கிறேன் பாருங்க. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு 2வது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியவனானுமாய் இருந்ததும் அன்றி, அதாவது ரொம்ப அவனை பிடிக்கும். அது மட்டும் இல்லாம தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். இங்க இந்த மொர்தெகாய பற்றி பரிசுத்த ஆவியானவர் எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்களேன். யூதனாகிய மொர்தெகாய். இந்த எஸ்தர் புத்தகத்தை ஆரம்பத்துல பார்த்தோம்னா இவன் தன்னை யூதன்னு ஆரம்பத்துல சொல்லவும் இல்லை. எஸ்தர் அரசிக்காக தேர்ந்தெடுக்க போகிற அந்த காரியத்தை செய்கிற போதும் உன்னுடைய இனத்தை பற்றி நீ தெரிவிக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தான் இந்த மொர்தெகாய். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அப்பட்டமாக தெரிந்திருக்கிறது இவன் யார், இவனுடைய இனம் என்ன, இவனுடைய குலம் என்ன, இவனுடைய பூர்வோதயம் என்ன என்பது ரொம்ப தெளிவாக தெரிந்திருக்கிறது. இவன் ஒரு யூதன், யூதனாகிய மொர்தெகாய் என்று அங்க பரிசுத்த ஆவியானவர்
பயன்படுத்தி இருக்கிறார். புறஜாதிகளின் ஆட்சியில், புறஜாதியினுடைய நாட்டில் தன்னுடைய மனிதனை கர்த்தர் எப்படி உயர்த்தி இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தைகள் அருமையாக குறிப்பிடுகிறது. இந்த மொர்தெகாயினுடைய மேன்மை எப்படிப்பட்டது தெரியுமா? அங்க ஆவியானவர் சொல்லுகிறார், யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனுமாயிருந்தான். இதுதான் அந்த மேன்மை, மொர்தெகாயினுடைய மேன்மை, மொர்தெகாயினுடைய மதிப்பு, மொர்தெகாயினுடைய பெருமை. இந்த வார்த்தைகள் மொர்தெகாய் எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொண்டிருந்தான் என்பதை மறுபடியும் உறுதிப்படுத்துகிறது. ஏற்கனவே 9வது அதிகாரத்தில் அதை நாம பார்த்துட்டோம். இங்க மறுபடியும் ஆவியானவர் அதை உறுதிப்படுத்துகிறார். இவன் ராஜ்யங்களிலெல்லாம் பெரியவனாக இருந்திருக்கிறான். அது மட்டும் இல்ல, தன்னுடைய இனமாகிய யூதர்களின் தலைவனாகவும் இருந்திருக்கிறான். தன்னுடைய இனத்தை பாதுகாக்கக்கூடிய, ஒரு வகையில சொல்ல போனா இந்த சிதறி இருக்கிற இந்த யூதர்கள் அந்நிய தேசத்தில் இருந்த போது அவர்களுடைய ராஜாவாக இருந்தது யாருன்னா இந்த மொர்தெகாய். அந்த அளவுக்கு கர்த்தர் மொர்தெகாயை உயர்த்தி வைத்ததை பார்க்கிறோம். யூதருக்குள் பெரியவனாயிருந்தான். தன்னுடைய ஜனங்களால் பெரிதும் மதிக்கப்பட்ட தலைவனாக இருந்திருக்கிறான். அவர்களுடைய பாதுகாவலனாக வல்லமையோடு செயல்பட்டும் இருக்கிறான். அதையும் இந்த 3வது வசனம் சொல்லுகிறது. இதெல்லாம் அவனுடைய பெருமை, அவனுடைய மதிப்பு. கர்த்தர் எப்படி மொர்தெகாயை உயர்த்தி வைத்திருந்தார்ன்றதை பார்க்கிறோம். அவனுடைய நற்குணம் என்ன? அந்த நற்குணம் எப்படிப்பட்டது? 3 உண்மைகளை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. முதலாவது, தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் விரும்பக்கூடிய விதத்துல அவனுடைய செயல்பாடுகள் இருந்தது. இந்த 127 நாடுகள்ல எங்கெங்கெல்லாம் யூதர்கள் பரவி பிரிந்திருந்தார்களோ அவர்கள் எல்லோருமே ஒரே மனசோடு விரும்பக்கூடிய ஒரு நபராக இந்த மொர்தெகாய் இருந்திருக்கிறான். அதுக்கு காரணம் அவனுடைய குணங்கள். 2வது உண்மை என்ன சொல்லுது? தன் ஜனங்களுடைய நன்மையை நாடினான். அவன் இவ்வளவு பெரிய அளவுல அதிகார உடையவனாக உயர்த்தப்பட்டிருப்பதை தன்னுடைய சுய நன்மைக்காக பயன்படுத்தி கொள்ளாம, அவன் நினைச்சிருந்தா தன்னுடைய சுகபோக வாழ்க்கைய பார்த்திருக்கலாம். தன்னுடைய ஜனங்களை பத்தி கவலைப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாதுகாப்பு விடுதலைக்கு பிறகு அவன் கொஞ்சம் ரிலாக்ஸா போயிருந்திருக்கலாம் மொர்தெகாய். ஆனா அந்த விடுதலைக்கு பிறகு அவனுடைய செயல்பாடுகள் ரொம்ப அதிகரித்து இருக்கிறது. அவன் ரொம்ப கவனம் செலுத்தி இருக்கிறான். தன்னுடைய ஜனங்களுக்கு எந்த ஆபத்து வராதபடிக்கு அவர்களை பாதுகாக்கிறதுல ரொம்ப தீவிரம் காட்டி இருந்திருக்கிறான். அவங்க மேல ரொம்ப அக்கறை காட்டி இருந்திருக்கிறான். தன்னுடைய சுய நன்மைக்காக தன்னுடைய அதிகாரத்தை அவன் பயன்படுத்தி கொள்ளாம தன்னுடைய ஜனங்களின் நன்மைக்காகவே இந்த அதிகாரம் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அவனா தேடி போய் இந்த அதிகாரத்தை அவன் அடையவில்லை. இந்த அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவனாக தன்னுடைய மக்களினுடைய நன்மைக்காக செயல்படுகிற பிரதிநிதியாக அவன் செயல்பட்டான். சரிங்களா? தன்னுடைய நன்மைக்கானதை அல்ல, தன் ஜனங்களுடைய நன்மைக்கானதை நாடினான். பாருங்க, ஆண்டவர் அவர் வல்லமையான செயல்களை செய்கிறவர். வேதம் சொல்லுது, நாம் ஆராய்ந்து பார்க்க முடியாததும் எண்ணி முடியாததுமான அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். நம்மளெல்லாம் வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையில ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த நிலையில ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார்னா அந்த நிலையில இருந்து நாம் செய்ய வேண்டிய பணிகளை செய்வதற்காகவே நம்மை வைத்திருக்கிறார். மொர்தெகாயினுடைய வாழ்க்கையில இருந்து இதை ஒரு பாடமாக நாம பார்க்கிறோம். அவன் அரசனுக்கு அடுத்த நிலையில உயர்த்தப்பட்டிருந்த போதிலும் அந்த அதிகாரத்தையும் அந்த செல்வாக்கையும் அவனுக்கு இருந்த அந்த பெயரையும் மதிப்பையும் அவனுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தாம தன்னுடைய ஜனங்களுக்கு எப்படி அது நன்மையாக செய்ய முடியுங்கிறத அவன் யோசித்தே செயல்பட்டிருக்கிறான். இந்த சிந்தனை எப்பவுமே நமக்கும் வேணும். ஆண்டவர் பல நிலைகள்ல இந்த உலகத்துல நம்ம உயர்த்தி வைத்திருக்கிற போது நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் ஆண்டவருடைய மக்களாக இருக்கிறவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய சுவிசேஷ பணி பரவி செல்வதற்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அவருடைய ஊழியங்கள் தடையில்லாமல் நடப்பதற்கு நம்ம என்ன செய்ய முடியும்?
அந்த ஊழியத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு என்னால என்ன செய்ய முடியும்? சரீர பிரகாரமாக எந்தெந்த முயற்சிகள்ல நான் அதுக்கு உழைக்கலாம், என்னுடைய பொருளாதார ரீதியில நான் எப்படி அதுக்கு உதவி செய்யலாம், இதெல்லாம் நம்ம பார்த்து கவனமா இருக்கணும். சில நேரங்கள்ல ஏதாவது 1-2 பெர்மிஷன் கவர்மெண்ட் வாங்க வேண்டியது இருந்தா, உங்களை அப்படிப்பட்ட பதவியில ஆண்டவர் வைத்திருந்தா அந்த நேரத்துல அப்பா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா, இதை போய் நான் எப்படிப்பா கேட்கறது, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கப்பா அப்படி சொல்லி நகண்டு கொள்ளுகிறவர்களாக இல்லாம ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட இடத்துல வச்சிருந்தா சபையினுடைய நன்மைக்காக ஆண்டவரினுடைய ஊழிய பணிகளுக்காக நீங்க செய்ய வேண்டியதை செய்தாகணும். இங்க மொர்தெக்காய் அப்படிப்பட்டவனாக இருந்தான், தன் ஜனங்களுடைய நன்மையை நாடுகிறவனாக இருந்தான். இந்த புத்தகத்தை நாம வாசித்து பார்க்கிற வரை இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் முழுவதிலுமே மொர்தெக்காயினுடைய செயல்கள் ஒரே காரணத்திற்காக இருந்திருக்கிறது. அவனுக்கோ அல்லது எஸ்தருக்கோ, எஸ்தரையே நாம பார்க்கிறோம், அந்த அதிகாரத்தை சுயநலத்துக்காக பயன்படுத்த அவங்க விரும்பவே இல்லை. சொல்ல போனா எஸ்தர்லாம் தன்னுடைய உயிரை பணயம் வைத்துதான் இந்த செயலை செய்ததை பார்க்கிறோம். அவங்க 2 பேரினுடைய நோக்கமுமே என்னன்னா, தேவனுடைய கிருபையால் இந்த அதிகாரம் எனக்கு கிடைத்திருக்கிறது, ஆகவே இந்த அதிகாரத்தை கடவுளுடைய மக்களினுடைய பாதுகாப்புக்காக, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. ஆக மொர்தெக்காய் இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் கொண்டவனாக இருந்திருக்கிறான். அது மட்டும் இல்ல, 3வது ஒரு உண்மையையும் இந்த 3வது வசனம் சொல்லுது, தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். தன்னுடைய ஜனங்களுடைய பிரதிநிதியாக அவன் இருந்திருக்கிறான். ஒருவேளை அந்த யூதர்களுக்கு இனி ஏதாவது ஆபத்தை கொண்டு வரணும்னா இந்த மொர்தெக்காயை தாண்டி தான் யூதர்களை தொடரணும். ஒரு பெரிய வேலியாக, அரணாக, பாதுகாப்பு கோட்டையாக இருந்து இந்த யூதர்களை பாதுகாத்திருக்கிறான். ஏதாவது ஒரு ஆபத்து வருகிற மாதிரி இருந்தா தெரிந்தா அங்க அவர்களுக்காக நின்று பேசக்கூடியவனாக அவன் இருந்திருக்கிறான். மொர்தெக்காயினுடைய இந்த அதிகாரத்துக்கு எதிர்த்து மிஞ்சி ஒருவரும் செயல்பட முடியாதபடிக்கு அவன் தன்னுடைய ஜனத்திற்கான பாதுகாப்பில் முன்னின்று இருக்கிறான்னு பாருங்க, எவ்வளவு நல்ல குணம். அவன் தன்னுடைய ஜனத்தை விசாரிக்கிறவன், அவர்களுடைய நன்மைகளை நாடுகிறவன், அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறவன். அதனாலதான் யூதர்களுக்கெல்லாம் மொர்தெக்காயை ரொம்ப பிடிக்கும். பிரியமாக இருந்தான். அவன் எங்க போனாலும் மதிப்பு மரியாதை, அந்த மதிப்பையும் மரியாதையையும் அவன் கேட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. ராஜாவுக்கு அடுத்த பதவியில இருக்கிறான்றதுக்காக ஒரு யூதன் மொர்தெக்காயை மதிக்க மாட்டான். மொர்தெக்காயை அன்னைக்கு அவங்க அப்படி மதிச்சதுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய சகோதரன், என்னுடைய பிரதிநிதி, என்னுடைய நன்மைக்காக எனக்காக பேசுகிற ஒரு ஸ்போக்ஸ்மேன் சொல்லுவோம், அவன் அப்படிப்பட்டவனாக இருக்கிறான். எங்களுக்கு ஏதாவது துன்பம்னு வந்தா முதல் ஆளா நிக்கிறது அந்த மொர்தெக்காய் தான். அந்த மொர்தெக்காயை தாண்டி தான் எதுவும் எங்களை சேரணுங்கிற அந்த நிலையில அந்த ஜனங்களுக்கு அறியப்பட்டவனாக, அந்த ஜனங்களுடைய நன்மையை தேடி அவ்வளவு நற்குணமாக அவன் இருந்திருக்கிறான். இதைதாங்க இந்த வசனம் விளக்குகிறது. இந்த சம்பவங்கள்லாம் நடந்த பிறகு சூசான் அரண்மையில நல்ல திராட்சை ரசம் குடிச்சுக்கிட்டு நல்ல விருந்து சாப்பிட்டுட்டு மொர்தெக்காய் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணி இருக்கல. தொடர்ந்து தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய மக்கள் பிரியமாய் இருக்கும்படி அவன் நடந்து கொண்டதை பார்க்கிறோம். சரி, இப்படி அவன் உயர்த்தப்பட்டிருக்கிறான், அவனுடைய நற்குணங்களை பார்க்கிறோம். மொர்தெக்காய் இவ்வளவு அருமையாக உயர்வதற்கு என்ன காரணம்? ஒரு 4 காரணத்தை பார்க்க போறோம். அதுல பல காரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு 4 காரணம், இதெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியமான வாழ்க்கை பாடங்கள். இந்த புத்தகத்தை முடிக்கிற போது மொர்தெக்காயினுடைய மேன்மையையும் மொர்தெக்காயினுடைய நற்குணத்தையும் ஆவியானவர் எழுதி, இப்படிப்பட்ட சிறந்த ஒரு தேவனுடைய மனிதனாக, அந்த யூதர்களினுடைய பாதுகாவலனாக கர்த்தர் மொர்தெக்காயை உயர்த்தி இருக்கிறார் என்றால், மொர்தெக்காயின் இடத்தில் காணப்பட்ட நற்குணங்களும் அதுக்கு காரணம்தான். பல குணங்களை நம்ம பார்க்க முடியும். ஒரு 4 நற்குணங்களை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன், நீங்க கவனிங்க. சரி, எப்படி மொர்தெக்காய் இப்படி உயர்த்தப்பட்டான அதுக்கு முதல் காரணம்,
தேவன் தான் அதுக்கு காரணம். கடவுளே தம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு சிலரை உயர்ந்த நிலைக்கு உயர்த்துகிறார். இது முதலாவது மற்றும் முக்கியமான காரணம். ஒரு அடிமையாக போன ஒரு மொர்தேக்காயோ, அடிமையாக கொண்டு போகப்பட்ட பெண்ணாக இருந்த எஸ்தர் இந்த அளவுக்கு ஒரு அந்நிய தேசத்துல உயர்த்தப்பட வேண்டுமானால் அது அவர்களுடைய சாமர்த்தியத்தினால் வந்ததல்ல, அது கடவுளுடைய செயலே. கடவுளுடைய பெயரும் அவரை பற்றிய குறிப்புகளும் இங்க இல்லாம இந்த புத்தகத்துல இருந்தாலும் இந்த செயல்கள் எல்லாம் அவருடைய செயல்கள். ஆண்டவர் தான் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தம்முடைய மக்களை உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி செய்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். எஸ்தருக்கு அந்த அரசி பதவி எப்படி கிடைத்தது? வஸ்தி இறக்கப்பட்டபடியினால் எஸ்தர் அந்த இடத்தில் அரசியாக போகிறார். இதுலயும் கர்த்தருடைய கரம் இல்லாமல் இருந்ததா? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆமான் இறக்கப்பட்டு மொர்தேக்காய் அந்த இடத்தில் உயர்த்தப்பட்டான். எப்படி உயர்த்தப்பட்டான்? அநேகர் நினைக்கிறாங்க எஸ்தர் மொர்தேக்காய அரசன் கிட்ட கூட்டிட்டு போய் இவன் என்னுடைய நெருங்கிய உறவினன் என்று அறிமுகப்படுத்தினதுனால அங்க அகாஸ்வேரு ராஜா மொர்தேக்காய்க்கு இப்படிப்பட்ட பதவியை கொடுத்தான்னு சொல்றாங்க. கிடையாது. எஸ்தர் கடவுளால் பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி. எஸ்தர் கொண்டு போய் அறிமுகப்படுத்தினதுக்காக அகாஸ்வேரு ராஜ்யத்தினுடைய அந்த 2வது நிலைய மொர்தேக்காய்க்கு கொடுக்கல. ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த அகாஸ்வேரு ஒரு மேட்மேன். ரொம்ப எதையும் தீர ஆராய்ஞ்சு சிந்தித்துலாம் செயல்படக்கூடிய ஒரு அரசனாக நம்ம பார்க்கல. எல்லாத்தையும் ரொம்ப வேகமாக, ரொம்ப துரிதமாக, அவசரமாக செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். யார் எதை சொன்னாலும் அதை கேட்டு செய்கிற பழக்கம் உடைய ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறான். அப்ப எஸ்தர் சொன்னாங்கன்றதுக்காக மொர்தேக்காய்க்கு அந்த பதவியை கொடுத்திருக்க மாட்டான். அதுக்கு பின்னாடி இருந்ததும் கடவுளுடைய செயல்பாடு. ஆமான் கீழிறக்கப்பட வேண்டும், மொர்தேக்காய் அங்கு கொண்டு அமர்த்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இதே மொர்தேக்காய் கூட நினைச்சிருந்திருக்க மாட்டான். ஒரு கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா மொர்தேக்காயினுடைய நிலைமை எப்படி இருந்தது? 8-9 மாதங்களுக்கு முன்பு அதே சூசான் அரண்மனை நகரத்து வீதியில ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பலை தான் மேல போட்டுக்கிட்டு அவன் கதறி அழுது கொண்டு வந்தான். ஆனா இன்னைக்கு அவன் பாத்தீங்கன்னா 8வது அதிகாரம் நம்ம பார்த்தோம்ல, எவ்வளவு கம்பீரமாக அரசவையிலிருந்து அவன் புறப்பட்டு வந்தான்னு பார்த்தோம். அப்படி மொர்தேக்காய் உயர்த்தப்பட்டதற்கான முதல் காரணம் கடவுள் தான். வேத வரலாறு நமக்கு விளக்குகிறது. இதே மாதிரிதான் தன்னுடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படணும், விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அந்நிய தேசத்தில் தம்முடைய ஜனங்களை உயர்த்தி இருக்கிறார். உதாரணமாக யோசேப்பை எடுத்துக்கோங்க. யோசேப்பை எகிப்தில் கொண்டு போய் சேர்த்தது தேவன். அடிமையாகத்தான் யோசேப்பு கொண்டு போகப்பட்டான். யோசேப்பினுடைய வாழ்க்கை எவ்வளவு கசப்பானது. எத்தனை கஷ்டத்தோடு அந்த எகிப்தில் அடிமையாக கொண்டு போகப்பட்டவன, அடிமையாக இருந்தவன அரசனுக்கு சமமாக உயர்ற அளவுக்கு உயர்த்தினது யாரு? யோசேப்பினுடைய சாமர்த்தியமா? நீங்க வாசி பார்த்தீங்கன்னா பல தடவை மறுபடியும் வரும், கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சமர்த்தனானான். அப்ப கடவுள் யோசேப்போடையே இருந்து யோசேப்பை உயர்த்தினார். யோசேப்பு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்துக்கு வந்த பிறகு தன்னுடைய ஜனங்களை மறக்கல. தன்னுடைய சகோதரர்கள் வந்த போதும், தன்னுடைய இனத்தை இங்கு அழைத்து கொண்ட போதும் கூட தன்னுடைய எப்படி மொர்தேக்காய் செயல்பட்டானோ அதே மாதிரிதான் யோசேப்பும் செயல்பட்டு. இவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆவிங்க. கடவுள் அவங்களுடைய இருதயத்துல செயல்பட்டு இருக்கிறார். யோசேப்புக்கு தெரிந்திருந்தது. தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லும் போது சொன்னான்ல, எங்களை அழிச்சு போட்டுறாதன்னு அவங்க எல்லாம் பயந்து இருக்கும் போது, நீங்க பயப்படாதீங்க, ஜீவ ரட்சண்யம் செய்யும்படி தேவன் உங்களுக்கு முன்பாக என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தார், நீங்க கவலைப்படாதீங்க. இந்த பஞ்ச காலத்துல உங்களை பாதுகாப்பதற்காகவும் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காகவும் இதெல்லாம் கடவுள் ஏற்கனவே முன் தீர்மானித்து திட்டமிட்டு
என்னை அடிமையாக கொண்டு வந்து இன்னைக்கு அரசனுக்கு சமமாக உயர்த்திரு. எவ்வளவு ஆச்சரியம் யோசிச்சு பாருங்களேன். எதுவுமே தற்காலத்துல நடக்கிற போது அதனுடைய காரணம் நமக்கு தெரியாம போகலாம். ஆனா கொஞ்ச காலம் பிறகு திரும்பி பார்த்தா ஆண்டவருடைய செயல்கள் அற்புதமான. மோசையை எடுத்து பாருங்க. எல்லா ஆண் பிள்ளைகளும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற போது மோசே பாதுகாக்கப்படுகிறான். தன்னுடைய பெற்றோரால் நதியில விடப்பட்ட அந்த பிள்ளைய பார்வோனின் குமாரத்தை பார்த்து அரசனுடைய கட்டளையை மீறுகிறது யாருன்னா அரசனுடைய மகள். பார்வோனுடைய குமாரத்தை இந்த குழந்தை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறானே, ஆண் குழந்தையா இருக்கிறானே, இவனு என்னுடைய பிள்ளைய எடுத்துட்டு போய் நான் வளர்க்க போகிறேன்னு வளர்த்து வந்த அந்த வளர்த்த கடா யாருன்னு பாத்தீங்கன்னா மோசே. அந்த கடாவை வச்சுதான் எகிப்த நியாயத்திற்கு தம்முடைய ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்தார். எபிரேயரை நாம பார்த்தோமா இல்லையா? மோசே அவ்வளோ பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களுக்கு அவன் இடம் கொடுக்காம கர்த்தர் நிமித்தம் வருகிற பாடுகளை தெரிந்து கொண்டு பாருங்க, அவ்வளோ கஷ்டங்கள். மோசையை அங்க கொண்டு போய் உயர்த்தி தம்முடைய ஜனங்களை விடுவித்து வந்ததும் ஆண்டவர் தான். ஆக என்ன பார்க்கிறோம்? இங்க மொர்தெக்காய் உயர்த்தப்பட்டதும் தேவனுடைய செயல் தான். இதுல இருந்து ஒரு பாடத்தையே நம்ம படிக்கணுங்க. வாழ்க்கையில நம்ம முன்னேறி போய் கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையின் தரம் முன்னேறுகிறது என்றால் என்னைக்கு அதை என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய அறிவு, என்னுடைய பெருமைன்னு நினைச்சோமோ அங்க அழிவு ஆரம்பமாகிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த கானான் தேசத்துல அந்த ஜனங்கள் ஒவ்வொரு முறையும் அதை நான் சொல்லுகிறேன் இல்ல, பல பிரசங்கங்கள்ல கவனிச்சிருக்கிறோம். கானான் தேசத்துல கொண்டு போய் அவங்களை சேர்க்கறதுக்கு முன்னாடி மோசையின் மூலமாக ஆண்டவர் சொன்னது என்ன? அந்த இடத்த நீ போய் சுதந்திரிக்கிற போது எல்லாமே ரெடி டு யூஸ். வீடு கட்டி இருந்தது, வெள்ளை அடித்திருந்தது, வீட்டுல பொருள்கள் இருந்தது, அங்கு வாழ்வதற்கு தேவையான பயிர்கள் எல்லாம் நடப்பட்டு செழிப்பாக இருந்தது, தண்ணிக்கு பிரச்சனை இல்லை, யார் யாருக்கு எந்தெந்த இடம் கொடுக்கப்படணும்னு ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருந்தார். ரொம்ப ப்ரீ ஆக்குபைடு வில்லாவா ஏதோ ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, அது மாதிரி இந்த ஜனங்கள் போய் சுதந்திரித்தான். அப்ப மோசே சொல்லுகிறார், இஸ்ரவேலே கேள், உன்னுடைய கையின் சாமர்த்தியம் இதை சம்பாதித்தது என்று நீ சொல்லிவிடாதே. இதெல்லாம் உனக்கு கொடுத்தது யாரு? உன் தேவனாகிய கர்த்தர். இதை நீ நினைத்துக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சமாதானத்தின் காலங்களை கட்டளையிட்டு உங்களை உயர்த்தி வருகிற போது நீங்க உங்களை பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க. தேவனே அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி எனக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை கொடுத்து என்னை உயர்த்தி வருகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த புரிந்து கொள்ளுதலும் நன்றி செலுத்துதலும் இல்லாமல் போகிற போது உங்க இருதயம் இருமா படைந்து விடும். கொஞ்சம் நல்ல பணம் சேருதுன்னு வைங்களேன், பிசினஸ் எல்லாம் நல்லா நடக்குது, வீட்டுல ரொம்ப நாள் வியாதி இல்லை, வறுமை இல்லை, பஞ்சம் இல்லை, கொஞ்சம் பணம் எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஒரு நல்ல ஒரு இடத்தை வாங்க, வீடை வாங்க, ஒரு காரை வாங்க, வாழ்க்கையினுடைய நல்ல தேவைகளை வாங்க, ஒரு நகைகளை வாங்க, இப்படியெல்லாம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வருகிற போது நீங்க ரொம்ப நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவர் இந்த நன்மைகளை அனுபவிக்க உதவி செய்கிறார். ஒரு ப்ரொமோஷன் வருது, ஒரு இன்கிரிமெண்ட் வருது, அடுத்தடுத்த நிலைக்கு நீங்க உயர்த்தப்படுகிறீர்கள் என்றால் அங்க நீங்க நினைச்சு பார்க்க வேண்டியது கர்த்தரை. என் தேவன் என்னோடு கூட இருந்து இந்த கிருபைகளை நான் அனுபவிக்க எனக்கு உதவி செய்து வருகிறார்ங்கிறத நினைச்சு நன்றி அறிதலோடு இருக்கும் போது உங்க இருதயம் இருமா படையாது. எப்போ இருதயம் இருமா படைகிறதோ அப்பதான் வாழ்க்கையில கஷ்டங்கள் வர ஆரம்பிக்கும். எது உங்களுக்கு வசதியை கொடுத்ததோ, எது உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்த்ததோ அதுவே உங்களுக்கு எதிராக மாறிவிடும். அதுவே உங்களுடைய கால்களுக்கு கண்ணியாக மாறிவிடும். புரியுதா? இது ரொம்ப முக்கியமான பாடம். நம்மை உயர்த்துகிறவரும் நாம் நன்மையை அனுபவிக்க காரணமானது யாருன்னா நம்முடைய ஆண்டவர் தான். மொர்தெக்காய் அதை மறந்து போகல. மொர்தெக்காய்ட்ட இருந்த ஒரு நல்ல குணம் என்னன்னா,
நான் உயர்வது தேவனால் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். அதுபோல இது ஒரு நல்ல வாழ்க்கை பாடமாக கற்றுக்கொள்ளும். ஒருவேளை சின்ன சின்ன ஒரு உயர்வா இருக்கலாம், பெரிய அளவுல இல்லைன்னாலும் நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் காரணர் கர்த்தரே என்பதை உணர்ந்து அவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு வாழ நீங்க கவனம் செலுத்துங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆண்டவர் தொடர்ந்து உங்களுக்கு இரக்கமும் கிருபையும் பாராட்டுவார். உங்க இருதயம் இருமா படைந்து விடாமல், கர்த்தருடைய வழிகளுக்கு எதிராக செயல்பட்டு விடாமல் கவனமாக இருங்க. சரி, இந்த மொர்தெக்காய் உயர்த்தப்பட்டதுக்கு முதல் காரணம் என்ன? கடவுள் தான் தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தம்முடைய மனிதர்களை உயர்ந்த நிலைக்கு உயர்த்துகிறார்னு பார்த்தோம். இரண்டாவது, மொர்தெக்காயிட்ட காணப்பட்ட குணங்களை பார்க்கலாம். மொர்தெக்காய் ஒரு நல்ல விசுவாசம் உள்ள மனிதன். மொர்தெக்காயினுடைய விசுவாசத்தை இந்த புத்தகத்துல பார்க்கிறோம். அந்நிய தேசத்துல இருந்த போதிலும் மொர்தெக்காய் ஆண்டவருக்கு விசுவாசம் உள்ளவனாக இருந்ததையும், தனக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த பதவியில் உண்மை உள்ளவராக அரசனுக்கு விசுவாசம் உள்ளவனாக நடந்து கொண்டதையும் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு விசுவாசம் உள்ளவனாக நடந்து கொண்டான். அகாஸ்வேரு ராஜா தனக்கு கொடுத்திருக்கிற அந்த பதவிக்கும் உண்மை உள்ளவனாக நடந்து கொண்டான். இங்க அதனுடைய அருமையான விசுவாசம் பார்க்கிறோம். மொர்தெக்காயால எப்படி, நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு புறஜாதி தேசத்துல அந்த புறஜாதி அரசனுக்கு இப்படி உண்மையா நடந்துக்க முடிந்தது என்றால் அதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய வழிகளை உத்தமமாக்கி கொண்டிருந்தான். கடவுளோடு அவனுக்கு ஒரு நல்ல உறவு இருந்தது. அந்நிய தேசத்துல இருந்த போதிலும் கடவுளுடைய ஆராதனைகளையும் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் ஒருபோதும் தவறாதவனாக இருந்தான். அவன் எந்த சாக்கு போக்கும் சொல்லல, ஆண்டவரே உம்முடைய வேதம் இல்லை, உம்முடைய ஆலயம் இல்லை, உம்முடைய ஆராதனைகள் இல்லை, ஆகவே என்னால் உம்முடைய வழிகளில் நடக்க முடியவில்லை என்று எந்த காரணத்தையும் மொர்தெக்காய் சொல்லவில்லை. அவன் இருந்த இடத்தில் தன்னுடைய தேவனை ஆராதித்து வாழ்ந்தான். தானியேலை நினைச்சு பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நினைச்சு பாருங்க. இவங்கெல்லாம் லிவிங் எக்ஸாம்பிள்ஸ். எபிரேயர் 11 நம்ம பார்க்கிற மாதிரி இவர்கள் எல்லாம் மரித்தும் இன்றும் பேசுகிறார்கள். அவங்களுடைய வாழ்க்கை விசுவாசத்தின் அடிப்படையில் இருந்தது. எங்க இருந்தாலும், சூழ்நிலைகள் எவ்வளவு மாறினாலும், காலங்கள் எவ்வளவு மாறினாலும், பேரும் பெருமையும் புகழும் சேர்ந்தாலும் ஒருபோதும் கடவுளுக்கு எதிராக தங்களுடைய விசுவாசத்தை விட்டுக் கொடுக்கிறவர்கள் அல்ல இந்த தேவ மனிதர்கள். அதை நம்ம மொர்தெக்காயிட்ட பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ரொம்ப விசுவாசமாக நம்ம பார்த்த ஞாபகம் இருக்கா? ஏன் ஆமான வணங்குவதற்கு மொர்தெக்காய் எதிர்த்தான்னா அதுல ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. ஆமான் உடுத்தி இருந்த அந்த உடையில் அவன் வணங்கின தேவனுடைய ஒரு சொரூபம் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறாங்க. அதனால அவன் என்ன செய்யலன்னா, அந்த சொரூபத்துக்கு முன்பாக நான் வணங்க மாட்டேங்கிறதுல ரொம்ப வைராக்கியமாக இருந்திருக்கிறான். என் தேவனுக்கு முன்பாக மட்டுமே நான் வணங்குவேன், மண்டியிடுவதும் அடிபணிவதும் என் தேவனுக்கு மட்டுமே. அதுதான் மொர்தெக்காயினுடைய விசுவாசம். எங்கேயுமே தன்னுடைய இனத்தை விட்டு கொடுக்கவும் இல்லை, தன்னுடைய ஜனத்தை விட்டு கொடுக்கவும் இல்லை, தன்னுடைய ஆராதனை முறைமைகளை விட்டு கொடுக்கவும் இல்லை. கடவுளுக்கு முன்பாக விசுவாசத்தோடு வாழ்ந்தவன். அவன் கடவுளுக்கு முன்பாக விசுவாசத்தோடு வாழ்ந்ததுனாலதான் அவனுடைய உலக வாழ்க்கையும் சரியாக இருந்தது. நிறைய பேருக்கு உலக வாழ்க்கை சரியில்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, கடவுளோடு உறவு சரியில்லை. மொர்தெக்காய் கடவுளோடு உள்ள அந்த உறவில் திறந்தவனாக அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு தேவனுக்கு விசுவாசமாக வாழ்ந்ததனால் அவன் அரண்மனையிலையும் அரசன் தனக்கு கொடுத்த பொறுப்பை சரியாக செய்தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2 பேர் திட்டமிடுறாங்க அரசனை கொலை செய்வதற்கு. அப்ப இந்த மொர்தெக்காய் அவர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டு, சரி இதை நான் அரசனுக்கு தெரிவிக்காம இருக்கணும்னா எனக்கு எவ்வளவு பணம் தருவேன், அல்லது அரசன் மரித்த பிறகு ஒரு ரொம்ப முக்கியமான பதவி எனக்கு தருவியா, இப்படியெல்லாம் அவங்களோட கூட்டு சேர்ந்து பேசவில்லை. அரசனுக்கு விசுவாசமாக இருந்து என்ன செய்கிறான்? இந்த தகவலை அரசனுக்கு அரசின் மூலமாக தெரியப்படுத்துகிறான். அங்கு அவனுடைய விசுவாசத்தை பார்க்கிறோம்.
கூட இருந்த ஒருவராலும் எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாத அளவுக்கு அவனுடைய வேலையெல்லாம் அவன் சிறப்பாக இருந்திருக்கிறான். ஆமான் அவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தவன். மொர்தெக்காய் சரியில்லாமல் செயல்பட்டிருந்தால் அத காரணமா வச்சே மொர்தெக்காய என்னமும் செஞ்சிருந்திருக்கலாம். ஆனா மொர்தெக்காய் மேல அவனால கை போடவே முடியவில்லை. அவன் வேதனை தான் அடைகிறான். இவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறானே. மொர்தெக்காயை பற்றின செய்திகள் ஒருவேளை அரசனுக்கு கிடைத்திருந்திருக்கலாம். ஒரு நல்ல ஊழியக்காரனாக சேவகனாக அவன் அங்கு பணி செய்து கொண்டிருக்கிறான். குற்றம் சாட்டப்படாத ஊழியனாக அவன் விசுவாசத்தோடு வேலை செய்ததை அங்கு நாம பார்க்கிறோம். இதெல்லாம் எவ்வளவு நல்ல குணங்கள் பாத்தீங்களா? நீங்க கேட்டு பார்க்கணும். உங்களை நம்பி ஒரு வேலை கொடுத்திருக்கிறாங்கன்னா அந்த வேலையை விசுவாசத்தோட செய்றீங்களா? ஒருவேளை நீங்க கவர்மெண்ட் வேலை பார்க்கலாம் அல்லது பிரைவேட்ல வேலை பார்க்கலாம். அந்த வேலைய உண்மையோடு விசுவாசத்தோடு நீங்க செய்றீங்களா? ஆண்டவர் உங்களை அங்க வைத்திருக்கிறார் என்றால் யார் உங்களை பார்த்துக்கிட்டு இல்லாம இருந்தாலும் கூட, உங்களை மேற்பார்வை பார்க்கறதுக்கு அங்க ஆள் இல்லாம இருந்தாலும் கூட, நீங்க எடுத்து செய்கிற வேலைய உண்மையோட செய்றீங்களா? கேட்டு பார்க்கணும். ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருந்தா கூட என்னை யாரும் கவனிக்கல, நான் ஏன் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தணும்? அந்த பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துறதுல ஒரு உண்மை இல்லாதவர்களா நடந்து கொண்டா அங்க விசுவாசம் இல்லைன்னு தான் அர்த்தம். நீங்க விசுவாசத்தோட வேலை செய்யல. ஒரு அபிஷியல் ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, சாதாரண வேலை கூட நீங்க பாருங்க. அந்த அலுவலகத்தை கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்தி தண்ணீர் கொண்டு வந்து வைத்து அங்க வேலை செய்கிற அதிகாரிகள் சொல்லுகிற வேலையை செய்யக்கூடிய ஒரு சாதாரண வேலையா கூட இருக்கட்டும். அது ஏன் சாதாரண வேலைன்னு சொல்லணும்? அது எவ்வளவு முக்கியமான வேலை தெரியுமா? அந்த அலுவலகம் சுத்தமா இருப்பதற்கும் நல்லா இயங்குவதற்கும் அப்படிப்பட்ட மனிதர்கள் தேவை. நீங்க கிறிஸ்தவனா அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலை சிறப்பாக இருக்கிறதா? அல்லது சும்மா அந்த கூட்டுறது பாத்தீங்கன்னா தரைக்கும் வலிக்க கூடாது, விளக்குமாருக்கும் வலிக்க கூடாது. தரைக்கும் விளக்குமாருக்கும் 2 இன்ச்சு கேப் இருக்கும். குனியவும் கூடாது, ஏன்னா இடுப்பும் வலிக்க கூடாது. அப்படியே மேலோட்டமா அப்படியே வேலை செய்யறது. யாராவது ஒரு வேலை, எப்ப இதை செய்ப்பா அப்படின்னா, ஆமா வேற வேலையே இல்லை, எப்ப பாரு இதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு, இவரு கிடக்காரு அப்படி வெளியே நீங்க வாங்கினே கொஞ்ச நேரம் அங்கிட்டு பேசிக்கிட்டு இருப்போம். எப்படி வேலை செய்றீங்களா? உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பில் நீங்க கவனமா இருக்கிறீங்களா? நீங்க கவனமா இருந்தீங்கன்னா அது எதை காட்டுது தெரியுமா? உங்களுக்கு ஆண்டவர் பத்தின பயம் இருக்கு, அவரோடு விசுவாசத்தோடு நீங்க இருக்கிறீங்கன்றத காட்டுது. தேவ பயம் தான் உங்களை நல்ல ஊழியக்காரர்களா வைக்கும். நீங்க வேலை செய்யற இடத்துல, குடும்பத்துல நல்ல கணவனா, நல்ல மனைவியா, பிள்ளைகளா, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து, சமுதாயத்துல மதிக்கக்கூடிய மனிதர்களா. இதுக்கெல்லாம் காரணம் விசுவாசங்க, கடவுள் மீது உள்ள அந்த விசுவாசம். இங்க மொர்தெக்காயை பாருங்க, ஆண்டவருக்கும் விசுவாசமாக அரசனுக்கும் விசுவாசமாக நடந்து கொண்டான். நீங்க அப்படி நடந்து கொள்ளுகிறீங்களா? உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. இது அருமையான நற்குணம். இது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படணுங்க. இது இல்லைன்னா கேளுங்க ஆண்டவர். ஆண்டவரே நல்லா இன்னொன்னு சொல்றேன் கேளுங்களேன். ஆண்டவரோட உறவு இல்லாம உலக காரியங்கள் சிறப்பாக நடக்காது. இல்ல நான் உலக காரியங்களை சிறப்பா செய்கிறேன்னு சொல்லுகிறது பொய். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவரோடு உங்களுக்கு உறவு சரியில்லைன்னு அர்த்தம். ரெண்டும் பிரிக்க முடியாது. ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் மாதிரி. ஆண்டவருக்கு விசுவாசமாக இருக்கிறேன் என்று நீங்க சொன்னா உங்களுடைய உலக பொறுப்புகள், கடமைகள், காரியங்கள் அதுவும் ஆண்டவருடைய வழிகளின்படி சிறப்பாக அமையும். அங்க காம்ப்ரமைஸ் இருக்காது. மொர்தெக்காய நீங்க பாருங்க. சூழ்நிலைகள் மாறலாம், நம்முடைய வாழ்க்கை நிலைகள் மாறலாம், சந்தர்ப்பங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், உலகமே மாறலாம். ஆனாலும் உங்க வாழ்க்கையினுடைய நிலை மாறாம பார்த்துக்கணும். 2வது முக்கியமா நாம கவனிக்கிறது. இனி 3வது, செயல்பட வேண்டிய நேரத்தில் விரைவாக செயல்படுகிறவனாக மொர்தெக்காய் இருந்தான். இதுவும் ஒரு ரொம்ப நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி. எப்ப எதை செய்யணுங்கிறத தீர்மானித்து அதை உடனடியாக செய்யக்கூடியவனாக இருக்கணும். மொர்தெக்காய் அப்படிதான், அந்த ஒரு நல்ல குணம். அவனுடைய வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மொர்தெக்காய்
செய்த சில செயல்கள் அவன் எவ்வளவு அக்கறையோட எவ்வளவு துரிதமாக வேகமாக செய்ய வேண்டிய காரியங்களை செய்திருக்கிறான்றத நமக்கு காட்டுகிறது. முதலாவது, எஸ்தரை அரசி போட்டிக்கு அனுப்புனதை நீங்க யோசிச்சு பாருங்க. அது எவ்வளவு வேகமாக அதை செய்து நாடுகள் எல்லாம் தேடி எடுக்கிற போது எஸ்தரையும் அங்க உள்ள கொண்டு போனதுல, அதை தேர்ந்தெடுக்கிற நடைமுறையில கலந்து கொள்ள செய்ததுல மொர்தெகாய் காட்டின அந்த வேகத்தை நம்மால பார்க்க முடிகிறது. தன்னுடைய ஜனங்களுக்கு ஆபத்து வந்திருக்கிறத கேள்விப்பட்ட காரியத்துல எவ்வளவு வேகமா செயல்பட்டான்னு பாருங்க. அடேங்கப்பா, 12வது மாசம் தானே, அது வரும்போது பாத்துக்கலாம். அது நம்ம முதல் உட்காருவோம், யோசிப்போம், என்ன செய்யலான்னு பார்ப்போம். அதெல்லாம் இல்ல, உடனடியாக தீவிரத்தோடு செயல்பட ஆரம்பித்ததை பார்க்கிறோம். எஸ்தர் அரசன் அழைக்காம நான் எப்படி போவதுன்னு சொல்லுகிற போது, அப்படியா எஸ்தரே, அப்ப ஒரு 3 மாசத்துல அரசர் உன்னைய கூப்பிட்டுருவாரா, அப்ப நீ போகும்போது உறுதியா பேசணும், நீ ஞாபகத்துல வச்சுக்கோ என்ன அப்படிலாம் சொல்லி எஸ்தரை சாந்திப்படுத்தல. நானும் சாந்தி அடையல. சாந்தினா அமைதின்னு அர்த்தம். எஸ்தர் அந்த வார்த்தைகளை சொல்லி அனுப்பின உடனே கோபம் கொண்டு வெகுண்டெழுந்து, நீ இன்னைக்கு பேசலன்னா ஆண்டவர் யார கொண்டும் பேசுவார், யாருக்கு தெரியும், இந்த நேரத்துல பயன்படும்படி இருப்பதற்கு தான் உன்னை தேவன் உயர்த்தி இருக்கலான்னு எஸ்தருக்கு ஒரு ஷாக் கொடுத்து நீ வேகமா அரசனை போய் சந்திக்கணும்னு துரிதப்படுத்தின அந்த செயலா இருக்கட்டும். எஸ்தர் அரசனை பார்த்து சந்தித்து அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஆமான் அழிக்கப்பட்ட பிறகு, மொர்தெகாய் அரசனிடம் கொண்டு வரப்பட்ட பிறகு, சரி இப்ப நமக்கு எல்லாம் சரியா வந்துருச்சு, ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து இந்த திட்டத்தை ஆஃப் பண்ணுவோம்னு சொல்லிலாம் இல்ல, உடனடியாக தீவிரத்தோடு செயல்பட்டு ஆமான் எழுதின அந்த கடிதத்துக்கு எதிராக ஒரு கடிதத்தை எழுதி அங்க தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அஞ்சற்காரர்கள் கையில போஸ்ட்மேன்ஸ் கொடுத்து இதை வேகமா கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லி அவங்கள துரிதப்படுத்தி செயல்பட வைத்ததெல்லாம் இங்க நம்ம பார்க்கணும். சரிங்களா? எவ்வளோ ஒரு ஞானம் வேணும் இதுக்கு, எவ்வளோ வேகமாக செயல்படக்கூடிய ஒரு குணம் அவருக்கு இருந்தது. இதுதான் ஒரு தலைவனுடைய நல்ல குணம். எங்க எந்த காரியத்தை எவ்வளவு வேகமா செய்யணுங்கிறத நிதானித்து செய்யக்கூடிய ஒரு நல்ல தலைவனாக மொர்தெகாயை நாம பார்க்கிறோம். எதையும் செய்ய வேண்டிய நேரத்தில் விரைந்து செயல்பட வேண்டும். அதுதான் உயர்த்தப்படுவதற்கு காரணம். சோம்பேறிக்கு ஒன்னும் கிடைக்காதுங்க. நல்லா கவனிங்க, படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் நல்லா கவனிங்க. சோம்பேறி குளிருகிறதென்று உளமாட்டான். ஐயோ வெளியே போனா ரொம்ப குளிரா இருக்குல்ல, இப்ப நான் ஏன் செயல்படணும்னு வீட்டுல போய் தூங்கிடுவான். கதவு கீழ் மூலையில ஆடுகிறது போல அவன் படுக்கையில கிடந்து தூங்கிக்கிட்டு ஆடிக்கிட்டு அப்படியே குளிருதுன்னு போர்வையை பொத்தி முடங்கி தூங்கிட்டு இருப்பான். அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்னும் கிடைக்காது. முள் கம்பை எடுத்து அடிச்சு விரட்டுவான். சோம்பேறி அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறவன். கவனிய தம்பி, படிக்கிற நேரத்துல கவனமா படிக்கணும். உங்களுடைய எதிர்காலத்துக்கான காரியங்களை இப்ப திட்டம் பண்ணணும். ஆண்டவர் அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்னா அதை சரியா பயன்படுத்தி ஒழுங்கா படிச்சு அதுல முன்னேற பார்க்கணும். அந்த நேரத்தை வீணடிச்சிட்டீங்கன்னா நாட்கள்ல வருந்தி பயனில்லை. மொர்தெகாயை பாருங்க, செய்ய வேண்டிய நேரத்துல சரியாக செய்திருக்கிறார். அது ஒரு அருமையான நல்ல குணம். 4வது கடைசியாக ஒரு குணத்தை பார்க்கிறோம். என்ன? அதிகாரம் வந்தபோது ஆணவத்தில் ஆடாமல் கவனமாக நடந்து கொண்டதை பார்க்கிறோம். இந்த வாலிப பிள்ளைங்க எல்லாம் வாலிப வயசுல வந்த உடனே எல்லாம் எனக்கு தெரியும், அப்பாவை பார்த்து நீ யார் எனக்கு சொல்ல, அம்மாவை பார்த்து நீ ஏன் எனக்கு சொல்ல, உன் வழிய பார்த்துக்கோ நான் ஏன் வழிய பார்த்துக்கிறேன்னு வீட்டுல கடந்து திங்குன்னு குதிப்பானுங்க பாருங்க. எல்லாம் எனக்கு தெரியும்ன்ற ஆணவம் சுடுகாட்டுல தான் கொண்டு சேர்க்கும். ஆணவத்துல ஆடுகிறவன் அவன் அடங்கி மண்ணுக்குள்ள போயிடுவான். ஆணவத்துல என்னைக்கும் ஆடவே கூடாது. மொர்தெகாய் ஆமான் ஆடுனதுனாலதானே அழிஞ்சு போனான், பார்த்தோமா இல்லையா? மொர்தெகாய் உயர்த்தப்பட்டிருந்த போதிலும் தன்னுடைய அதிகாரத்தை ஆணவத்துல ஆடுவதற்கு அவன் பயன்படுத்தவே இல்லை. எவ்வளவு முக்கியம், எவ்வளவு முக்கியம். பல நிலைகள் அதிகாரத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களாக நாம இதை உணர்ந்துக்கணும். நல்ல பவர், நல்ல பொசிஷன்,
அதிகாரம் உங்க கையில இருந்தா அவங்க கீழே இருக்கிறவங்கள அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அவங்கள அடக்கி ஆள நினைக்க கூடாது. கீழே வேலை செய்யறவங்க, குடும்பத்துல கணவர்கள் மனைவிகளையும் பிள்ளைகளையும் இப்படி அடக்கி ஆள நினைக்க கூடாது. அதெல்லாம் ஆபத்துல தான் கொண்டு முடியும். கடவுள் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று ஞானமாக அந்த அதிகாரத்தை எப்படி செயல்படுத்தணுமோ அப்படி செயல்படுத்தி நடக்க வேண்டும். மொர்தெக்காய் தன்னுடைய அதிகாரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தனக்கான நன்மைகளை செய்யாம தன்னுடைய மக்களுடைய நன்மைக்காகவே செயல்பட்டதா பார்க்கலாம். இது ஒரு நல்ல குணம். இன்னும் ஒண்ணு பார்க்கலாம். 5வது காரணம், அவன் தன்னுடைய ஜனத்தை மிகவும் நேசித்தவனாக இருந்திருக்கிறான். இந்த நேசம் இல்லாம மக்களுக்கு இப்படி சேவை செய்யவே முடியாது. அங்க சுயநலம் இல்ல, மக்கள் மீது ஒரு பெரிய அன்பு, அந்த மக்களை நேசிக்கக்கூடிய திறன், தன்னுடைய வாழ்க்கைய அவர்களுடைய நன்மைக்காக வாழ்வதில் அர்ப்பணித்திருந்ததை பார்க்கிறோம். இதுவே யூதர்கள் இவனை மிகவும் மதித்து நேசிக்க காரணமாக இருந்திருக்கிறது. போற இடங்கள் எல்லாம் நல்ல மரியாதை கிடைச்சதுக்கு காரணம் என்னன்னா, அது மொர்தெக்காயின் மேலிருந்த பயத்தினால் அல்ல, அன்புனால. என்னுடைய சகோதரர், எவ்வளவு நல்ல குணங்கள் பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ காரணங்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் தான் மொர்தெக்காயினுடைய மதிப்புக்கு காரணமான நற்குணங்களாக இருந்தது. பின்னாலிருந்து செயல்பட்டவர் கர்த்தர். இந்த எஸ்தர் சரித்திர புத்தகத்தை முடிக்கிற போது இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்து முடிக்கணும். முடிக்கும் போது மொர்தெக்காயை முன் வச்சு நமக்கு நல்ல பாடங்களை ஆண்டவர் இங்கு கொடுத்திருக்கிறார். இப்படி கர்த்தர் எஸ்தருடைய சரித்திர புத்தகத்தில் அற்புதமான செயல்களை செய்து அன்றைக்கு தம்முடைய ஜனங்களுக்கு வர இருந்த அழிவிலிருந்து அவர்களை எப்படி பாதுகாத்தார் என்பதை அருமையாக எழுதி கொடுத்திருக்கிறார். அதே ஆண்டவர் இன்னைக்கும் அவர் ஜீவன் உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் நம்மையும் அப்படிதான் பாதுகாக்கிறார். அவருடைய மக்களாக இருக்கிற நம்மை பாதுகாத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து பராமரித்து நம்மை நடத்துகிற நல்ல ஆண்டவராக அவர் இருக்கிறார். சில மாதங்களாக இந்த புத்தகத்தை நாம படித்து முடித்திருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை இந்த காலங்கள்ல அதிகமாக நமக்கு உதவி செய்திருக்கிறது. ரொம்ப பொறுமையா நிதானமா தேவையான விளக்கங்களோடு இந்த வசனங்களுக்கான அர்த்தம் அதை வரலாற்று பின்னணியத்திலையும் இறையியல் பூர்வமாகவும் படிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த புத்தகத்தை இனி வாழ்க்கையில நீங்க எத்தனை முறை படிச்சாலும் இந்த சத்தியங்கள் எல்லாம் உங்க மனசுல நினைவுல வந்து உங்க வாழ்க்கையும் இந்த சத்தியத்தின்படி இருக்க ஆண்டவர் உதவி செய்யட்டும். தொடர்ந்து இப்படிப்பட்ட சத்தியங்களால ஆண்டவர் நம்மை போஷித்து வழிநடத்த நம்ம ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ணலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம ஜெபிப்போம்.